பள்ளியில் ஒரு மாணவன் விலையுயர்ந்த கடிகாரத்தை போட்டுட்டு வந்திருந்தார். அதை பார்க்கும்போது எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நீங்கள் சொன்னீங்க அந்த கடிகாரம் விலை உயர்ந்ததாக இருக்குது, நீ அதை எடுத்துக்காத, தயவு செஞ்சு அதை உன்னோட பேக்கெட்டில் வச்சுக்கோ, இது தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு. ஆனால் அந்த மாணவன் கேட்காம அவர் பைக்குள்ளே அதை வச்சிருந்தார். அப்போது இன்னொரு மாணவன் அதை என்ன பண்ணார் அப்படின்னா, ஆசைப்பட்டு அந்த மாதிரி ஒரு கடிகாரம் நமக்கெல்லாம் கிடைக்காதேன்னு, அவர் ஏழை மாணவர், கிடைக்காதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த இன்டர்வல் டைமில் வெளியில் போகும்போது அந்த மாணவர் எடுத்து அதை அவர் தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிட்டார். இப்போ அந்த விலையுயர்ந்த கடிகாரத்தை காணும்னு அந்த மாணவர் அந்த ஆசிரியர்கிட்ட சொல்லும்போது ஆசிரியர் சொன்னார், சரி பதட்டப்படாத, நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு எல்லாரையும் வரிசலில் நிற்க வச்சார். வரிசலில் நிற்க வச்சு எல்லாரும் கண்ணை மூடுங்க அப்படின்னு சொன்னார். எல்லாரும் கண்ணை மூடின உடனே இந்த கடிகாரத்தை எடுத்து அந்த மாணவர் வச்சிடலான்னு நினைக்கும் போது தான் அந்த மாணவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. அப்போ அந்த இனிமேல் வச்சாலும் தனக்கு பேர் திருடிட்டேன்ற எண்ணம் தான் வரும் அப்படின்னு. இப்போ ஆசிரியர் தன்னுடைய பாக்கெட்லேருந்து எடுத்து எல்லார் முன்னாடியும் தன்னை அசிங்கப்படுத்த போகிறாரு. தான் திருடன்னு பேர் வாங்க போகிறோம், இனிமேல் எப்படி படிக்க போகிறோம், ஏழை மாணவனான தனக்கு கல்வியும் இல்லாமல் போயிடுமோன்னு அவர் ரொம்ப வருந்தி அழுதுகிட்டு நின்றுட்டுருக்கார். அப்போ ஆசிரியர் ஒவ்வொரு பாக்கெட்டாக கையை விட்டு இவர் பாக்கெட்டில் வரும்போது கையை விட்டு எடுத்துட்டு சரி இன்னும் இந்தாண்ட வந்துடுறார். கடிகாரம் கிடச்சிருச்சு, கண்ணை திறங்க அப்படின்னு சொல்கிறார். கண்ணை திறந்தோடனே எடுத்து அந்த கடிகாரத்தை அவர் அந்த மாணவர் கையில் கொடுத்துட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்ற. அந்த மாணவர் கேட்குறாரு, யாருங்க ஐயா இதை எடுத்தது அப்படின்னு. அது ஏன் உனக்கு கிடச்சிருச்சு இல்லை, நீ போ அப்படிங்கிற. அவரும் போயிடுறார். இந்த மாணவன்கிட்ட அந்த ஆசிரியர் இதை பற்றி கேட்கவே இல்லை. கொஞ்ச நாள் போகுது, அப்புறம் வகுப்பறை மாறி போயிடுறாங்க. அந்த மாணவரும் அதை மறந்துறார். ஆனால் அந்த ஆசிரியரை பார்க்கும் போதெல்லாம் அவர் மனதுக்குள்ளே அந்த நன்றி உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது, இவ்வளவு நல்ல ஆசிரியர் அப்படின்னு. இதை தான் அவர் சொல்கிறார். இந்த கதையை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு. கதை ஞாபகம் இருக்குப்பா, ஆனால் நீ யார், அந்த தொலைத்த மாணவனா அப்படின்னு. இல்லைங்க ஐயா, நான் திருடன மாணவன், நான் தான். நீங்கள் என்னை காட்டி கொடுக்கல, அதனால் நான் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் ஒரு நல்ல ஆசிரியராக நான் இந்த இடத்துல இருக்கேன், அதுக்கு காரணம் நீங்கள் தான். எனக்கு அந்த நேரத்தில் உற்ற துணையாக இருந்து என்னோட வாழ்க்கையே நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க, அதுக்காக தான் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல காலத்துக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு. எனக்குமே நீதான்னு தெரியாதுப்பா அப்படின்னு. ஏங்க ஐயா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நானும் அந்த இடத்துல கண்ணை கட்டி இருந்தேன். ஏன்னா நான் எடுத்து நாளைக்கு ஒன்று பார்த்தோன்னே இந்த பையன் தானே வாட்சி திருடனான்னு உன் மேலே தப்பான ஒரு அபிப்பிராயம் உருவாயிடக்கூடாது இல்லையா, யாராக இருந்தாலும் அந்த எண்ணம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நானும் கண்ணை கட்டிக்கிட்டு எடுத்தேன் அப்படின்னு சொன்னான். எவ்வளவு சிறந்த ஆசிரியர்.